நாட்டையே உலுக்கிய நீதிமன்ற தாக்குதல், கைதான நபர் கோரிய திடுக்கிடும் வாக்குமூலம், மன்னாரூடாக இந்தியா செல்ல திட்டம். சஞ்சீவ கொலை சம்பவம், சட்டத்தரணி வேடமடைந்த பெண் இவர்தான், கண்டுபிடிக்க இறக்கப்பட்ட பெரும் போலீஸ் படை. கணேமுல்ல சஞ்சீவ கொலையாளியிடம் மீட்கப்பட்ட போலி அடையாள அட்டைகள். வெளிநாட்டில் இருந்து வந்தவர் யாழில் அராஜகம், அடியாட்களை வைத்து குடும்பத்தினர் மீது தாக்குதல், சொகுசு வாகனத்தில் வந்த காட்சிகள் கசிவு. தன்னுடைய சாரதியை கழுதை என்று அழைத்த பிரதி அமைச்சர், நேற்று நீதிமன்றத்தில் நீதியமைச்சரை கோபப்படுத்திய ஊடகவியலாளர்கள். நாட்டிற்கு அழைத்து வரப்பட்ட முக்கிய குற்றவாளிகள் முகத்தை மூடியபடி கட்டுநாயக்கவில் பதிவான காட்சிகள். நீதிமன்ற துப்பாக்கிச்சூடு எதிரொலி, அர்ச்சுனா எம்பிக்கு ஏற்பட்ட அச்சம். உணவு வகைகளின் விலையை திடீரென்று உயர்த்துவோர் மீது சட்ட நடவடிக்கை. திரைப்பட பாணியில் மன்னாரில் கனியமணல் அகழ்வுக்கு வந்த அதிகாரிகள் கூட்டம், திருப்பி அனுப்பப்பட்ட பரிதாபம். காவல்துறை விசாரணைக்கு அழைக்கப்பட்ட முன்னாள் எம்பி கஜேந்திரன். பாப்பரசரின் உடல்நிலை குறித்து வெளியான முக்கிய அறிவிப்பு. புதுக்கடை நீதிமன்றத்துக்குள் வைத்து கணேமுல்ல சஞ்சீவ சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவத்தின் பிரதான சந்தேக நபர் புத்தளம் பாலாவி பகுதியில் போலீஸ் விசேட அதிரடிப்படையினரால் நேற்று மாலை குற்றம் நடந்து 5 மணி நேரத்துக்குள் கைது செய்யப்பட்டார். முகமது அஸ்மான் ஷெரீப்தீன் என்கின்ற 34 வயதான நபரை இவ்வாறு கைது செய்யப்பட்டார். வேனொன்றில் தப்பிச் செல்லும் போது அவர் கைது செய்யப்பட்டார். போலீஸ் விசேட அதிரடிப்படையின் சுற்றி வளைப்பில் கைது செய்யப்பட்டுள்ள சந்தேக நபர் முன்னாள் ராணுவ சிப்பாய், இலங்கை ராணுவ கரப்பந்தாட்ட அணியில் இருந்து வெளியேறியவர் என தெரிய வருகிறது. மேலும் இவர் 1991 ஆண்டில் பிறந்தவர். ஐஸ் போதைப் பொருளுக்கு அடிமையான ஒருவர் என தெரிவிக்கப்படுகிறது. நீதிமன்ற தாக்குதலை வெகு சாதாரணமாக இவர் நடத்தியதற்கும் போதைப்பொருள் பாவனையை காரணம் என கூறப்படுகிறது. ஜப்பானில் இருக்கும் கெசல் பத்ரம பத்மே, ராகமவில் இருக்கும் பட்டுவத்த சாமர, கம்பகா ஒஸ்மன் ஆகிய மூவரும் இணைந்து இந்த தமிழ் பட பாணியிலான மயிர்கூச்சரியும் திட்டங்களை வகுத்துள்ளதாக உறுதிப்படுத்தப்படாத தகவல்கள் தெரிவிக்கின்றன. தாக்குதல் சம்பவத்தின் பின்னர் புத்தளம் ஊடாக மன்னார் சென்று இந்தியா, பின்னர் துபாய் அல்லது ஜப்பான் செல்வதுதான் தாக்குதல் தாரியின் திட்டமாகும். நேற்று துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் நடந்த பின்னர் சிறிய கண்காணிப்பு ஒன்று நடந்தது. கொழும்பில் இருந்து கட்டுநாயக்க செல்லும் நெடுஞ்சாலையில் அதிவேகமாக சென்ற வாகனங்களை பாதுகாப்புத்துறை நோட்டமிட்டது. அதில் சிக்கிய வாகனங்கள் கண்காணிக்கப்பட்டன. அதில் சிக்கினார் அஸ்மான். பணத்திற்காய் அல்லாமல் நண்பர்களின் நட்புக்காக இதுவரை 5 பேருக்கு மேற்பட்டோரை துப்பாக்கிதாரை கொலை செய்துள்ளதாக கூறப்படுகிறது. சட்டத்தரணி போன்று ஆடை உடுத்தி இதற்கு முன்னர் நீதிமன்ற வளாகத்துக்கு வந்து போயுள்ளார். அவருக்கு துப்பாக்கியை புத்தகத்தில் மறைத்துக் கொண்டு வந்த நீர்கொழும்பு போதைப்பொருள் வியாபாரி செவ்வந்தியும் ஒத்திகைகளை செய்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. சட்டத்தரணிகள் பாவிக்கும் அடையாள அட்டையை தயாரித்து சட்ட புத்தகத்தை வெட்டி அதற்குள் துப்பாக்கியை வைக்கும் வரை அனைத்து திட்டமிடல்களும் செவ்வந்தி என்ற பெண்ணின் தலைமையில் இடம்பெற்றுள்ளதாக கூறப்படுகிறது. கணேமுல்ல சஞ்சீவ கொலையில் துப்பாக்கிச்சூடு நடத்தியவருக்கு உதவ வந்த பெண்ணின் புகைப்படங்கள் தற்போது ஊடகங்களில் வெளியிடப்பட்டுள்ளன. அதன்படி அவர் பின்புற தேவக இஷார செவ்வந்தி என்கின்ற பெண் என அடையாளம் காணப்பட்டுள்ளார். கொழும்பு புதுக்கடை நீதவான் நீதிமன்றத்தில் நேற்று காலை நடைபெற்ற துப்பாக்கிச்சூட்டில் கொல்லப்பட்ட பாதாள உலக கும்பு தலைவர் கணேமுல்ல சஞ்சீவை கொலை செய்த நபருடன் மற்றொரு பெண்ணும் வந்ததாக காவல்துறை ஊடக பேச்சாளர் புத்திக மனதுங்க தெரிவித்தார். இந்நிலையில் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளில் சந்தேகநபரான பெண் வழக்கறிஞர் போல் உடையணிந்து நீதிமன்ற வளாகத்துக்குள் நுழைந்தது உறுதி செய்யப்பட்டுள்ளது. அதனைத் தொடர்ந்து குறித்த பெண் துப்பாக்கியை சந்தேக நபரிடம் கொடுத்ததாக அவர் குறிப்பிட்டார். கணேமுல்ல சஞ்சீவ கொலை தொடர்பில் புத்தளம் பாலாவி பகுதியில் நேற்று பிற்பகல் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் பல பெயர்களில் பல அடையாள அட்டைகளை பயன்படுத்தியதாக காவல்துறை ஊடக பேச்சாளர் புத்திக மனதுங்க தெரிவித்தார். சந்தேக நபர் கைது செய்யப்பட்ட போது அவரிடமிருந்து பல அடையாள அட்டைகளும் ஒரு சட்டத்தரணிக்கான அடையாள அட்டையும் கண்டுபிடிக்கப்பட்டதாக காவல்துறை ஊடக பேச்சாளர் தெரிவித்தார். சந்தேக நபர் தான் தயாரித்த சட்டத்தரணி அடையாள அட்டையில் ஷமிந்த தில்ஷான், பியோமாங்க, கந்தனராட்சி என்ற கொடிகாரகே, கசுன், பிரபாத், நிஷங்க போன்ற பெயர்களை பயன்படுத்தியதாக ஊடக பேச்சாளர் தெரிவித்தார். கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் மேலதிக விசாரணைக்கு கொழும்பு குற்றப்பிரிவுக்கு அழைத்து வந்துள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் குறிப்பிட்டார். ஜாழ் வடமராட்சி கிழக்கு வத்திராயன் பகுதியில் நேற்று மாலை 3 மீது மோசமான தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. வெளிநாட்டில் இருந்து வருகிற நபர் ஒருவர் குடும்ப தகராறு காரணமாக தன்னுடைய தந்தை மீதும் சகோதரன் மீதும் சகோதரனின் மகன் மீதும் இந்த தாக்குதலை மேற்கொண்டுள்ளார். வவுனியா பகுதியிலிருந்து வாகனத்தில் ஆட்களை அழைத்து வந்து வீட்டுக்குள் புகுந்து கம்பி, கற்களால் தாக்குதல் நடத்தியுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. வாகனத்தில் வருகிற அந்த தாக்குதல் கும்பல் வாகனத்துக்குள் வாள்களை மறைத்து வைத்ததாக கூறப்படுகிறது. அடிகாயங்களுக்குள்ளான 3 மருதங்கணி பிரதேச வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு மேலதிக சிகிச்சைக்காக 2 பருத்தித்துறை ஆதார வைத்தியசாலைக்கு
வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளார். சம்பவம் தொடர்பில் மருதங்கணி காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். பொது பாதுகாப்பு மற்றும் நாடாளுமன்ற விவகார பிரதி அமைச்சர் சுனில் வட்டக்கல தன்னுடைய சாரதியை கழுதை என்று அழைத்ததாக தென்னிலங்கை ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. புதுக்கடை நீதிமன்ற வளாகத்துக்கு நேற்றைய தினம் வருகை தந்த பிரதி அமைச்சர் தன்னுடைய வாகனத்தை வரவழைக்கும் போது இவ்வாறான வார்த்தை பிரிவுத்தை மேற்கொண்டுள்ளார். பாதாள உலக குழுவைச் சேர்ந்த கணேமுல்ல சஞ்சீவ மீதான துப்பாக்கிச்சூட்டு சம்பவம் தொடர்பான விடயங்களை ஆராய சுனில் வட்டக்கல நீதிமன்ற வளாகத்துக்கு வருகை தந்தார். இதன்போது அவரின் முன் சூழ்ந்த ஊடகவியலாளர்கள் பொதுமக்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்தும் அரசாங்கத்தின் திறன் குறித்து அவரிடம் கேள்வி எழுப்பினர். இவற்றுக்கு பதிலளிக்க மறுத்த பிரதி அமைச்சர் கழுதை இங்கே வா என்ற கடும் தொனியில் தன்னுடைய சாரதியை தொலைபேசி மூலம் அழைத்ததாக தெரிவிக்கப்படுகிறது. நாட்டில் பல குற்றச்செயல்களுக்காக தேடப்பட்டு வந்த 2 குற்றவாளிகள் இன்று போலீஸ் உத்தரவின் பேரில் நாட்டுக்கு அழைத்து வரப்பட்டுள்ளனர். ரவிது சந்தீப குணசேகர மற்றும் அமில சந்திரானந்தா ஆகிய சந்தேக நபர்களை இந்தியாவின் சென்னையிலிருந்து 6E1175 என்ற இண்டிகோ விமானத்தில் மதியம் 12:50 மணிக்கு கட்டுநாயக்க சர்வதேச விமான நிலையத்துக்கு அழைத்து வரப்பட்டனர். கந்தலாய் பகுதியைச் சேர்ந்த குணசேகர என்ற முன்னாள் குற்றப்புலனாய்வுத்துறையின் அதிகாரியான சந்தேக நபர் பிரபல குற்றவாளியான கரகட்டா என்ற நடுன் சிந்தக என்பவரை காவலில் இருந்து தப்பிக்க உதவியதாக குற்றம் சாட்டப்பட்டவர். நீர்கொழும்பைச் சேர்ந்த சந்திரானந்தா பல கொலைகள் மற்றும் பல துப்பாக்கிச்சூட்டு நடவடிக்கைக்கு தேடப்பட்டு வருகிறார். விமான நிலையத்தில் சந்தேக நபர்களிடம் வாக்குமூலங்கள் பதிவு செய்யப்பட்ட பின்னர் விசாரணைக்காக பயங்கரவாத புலனாய்வு பிரிவுக்கு அவர் அழைத்துச் செல்லப்பட்டார். கொழும்பு புதுக்கடை நீதிமன்ற வளாகத்தில் நேற்று காலை இடம்பெற்ற துப்பாக்கிச்சூட்டு சம்பவத்தை அடுத்து யாழ் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா பொது அமர்வுகளின் போது தனக்கு பாதுகாப்பு வழங்குமாறு கோரிக்கை விடுத்துள்ளார். நேற்றைய நாடாளுமன்றில் உரையாற்றிய போது அவர் இந்த கோரிக்கையை பிரதி சபாநாயகரிடம் முன்வைத்தார். நாட்டில் உணவு வகைகளின் விலைகளை திடீரென்று அதிகரிக்குமாறு கோருகின்ற சங்கங்களின் சட்டத்தன்மை தொடர்பில் ஆராயப்படும் என நுகர்வோர் விவகார அதிகார சபை தெரிவிக்கின்றது. தற்போது பொருட்களின் விலை குறைவடைந்துள்ளதாகவும் திடீரென்று உணவுப் பொருட்களின் விலையை அதிகரிக்க முடியாது என்றும் நுகர்வோர் விவகார அதிகார சபையின் அதிகாரி தெரிவித்தார். இதேவேளை இம்முறை அரசாங்கம் சமர்ப்பித்துள்ள வரவு செலவு திட்டத்தில் உணவகங்கள் மற்றும் சிற்றுண்டிச்சாலைகளுக்கு நிவாரணம் வழங்கப்படாமையால் தேநீர், பால் நீர், பிரைட் ரைஸ் மற்றும் கொத்து உள்ளிட்டவற்றின் விலையை அதிகரிப்பதாக அகில இலங்கை உணவகம் மற்றும் சிற்றுண்டிச்சாலை உரிமையாளர்கள் சங்கம் அறிவித்துள்ளது. மன்னார் கொன்னையன் குடியிருப்பு பகுதியில் கனிய மணல் அகழ்வுக்காய் களவிஜயம் மேற்கொண்ட அதிகாரிகளை அப்பகுதி மக்கள் திருப்பி அனுப்பியுள்ளனர். கடந்த 2 தடவைகள் கனிய மணல் அகழ்வுக்கு மக்கள் எதிர்ப்பை தெரிவித்த நிலையில் நேற்றைய தினம் 3வது முறையாக தமது எதிர்ப்பை வெளியிட்டனர். மத்திய சுற்றாடல் அதிகார சபையின் தலைமையில் சுமார் 23 திணைக்களங்கள் கனிய மணல் அகழ்வுக்கான சுற்றுச்சூழல் ஆய்வறிக்கையை வழங்க களவிஜயத்தை மேற்கொண்ட போது இறுதியில் எவ்வித நடவடிக்கையும் முன்னெடுக்கப்படாத நிலையில் குறித்த குழுவினர் திருப்பி அனுப்பப்பட்டனர். இந்நிலையில் சுமார் 23 திணைக்களங்களின் அதிகாரிகள் தோட்டவள்ளி கொன்னையன் குடியிருப்பு பகுதிக்கு களவிஜயத்தை மேற்கொண்ட போது அப்பகுதி மக்கள் எதிர்ப்பு தெரிவித்து பதாதைகளை ஏந்தியவாறு கோஷமிட்டனர். மக்களின் காணிகளின் ஊடாக தனியார் காணியில் கனிய மணல் பரிசோதனைக்கான களவிஜயத்தை மேற்கொண்ட நிலையில் மக்கள் தொடர்ந்து எதிர்ப்பை வெளியிட்டனர். தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் பொதுச் செயலாளர் செல்வராசா கஜேந்திரன் காவல்துறை விசாரணைக்கு அழைக்கப்பட்டார். தையிட்டி சட்டவிரோத விகாரைக்கு எதிராக போராட்டத்தில் ஈடுபட்டமை தொடர்பில் வாக்குமூலம் பெறுவதற்காக குறித்த அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. இதன் அடிப்படையில் இன்று பகல் 12 மணிக்கு பலாலி காவல் நிலையத்துக்கு வருமாறு தெரிவிக்கப்பட்டுள்ளது. தனியார் காணிகளில் சட்டவிரோதமாக ஆக்கிரமித்து ராணுவத்தினரின் துணையுடன் சட்டவிரோதமாக அமைக்கப்பட்ட தையிட்டி சட்டவிரோத விகாரைக்கு எதிராக அதனை அகற்றக் கோரி ஒவ்வொரு பௌர்ணமி நாட்களிலும் போராட்டங்கள் நடைபெற்று வருகின்றன. இந்நிலையில் குறித்த போராட்டத்தில் ஈடுபட்டமை தொடர்பில் வாக்குமூலம் பெறுவதற்காக பலாலி காவல் நிலையத்துக்கு வருமாறு அழைப்பு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. பாப்பரசர் பிரான்சிஸுக்கு 2 நுரையீரல்களிலும் நிமோனியா தொற்று ஏற்பட்டுள்ளதாக வத்திக்கான் தெரிவித்துள்ளது. 88 வயதான பாப்பரசர் சுவாச நோயால் பாதிக்கப்பட்டு ரோமில் உள்ள ஜெமெலி வைத்தியசாலையில் கடந்த வெள்ளிக்கிழமை சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்ட நிலையில் நேற்று மேற்கொண்ட சிடி ஸ்கேன் பரிசோதனையில் 2 நுரையீரல்களிலும் நிமோனியா தொற்று ஏற்பட்டுள்ளமை உறுதி செய்யப்பட்டதாக வத்திக்கான் தெரிவிக்கின்றது. இதேவேளை மருத்துவ அறிக்கைகளின்படி நோய் ஆபத்தான நிலையில் இருந்தாலும் பாப்பரசர் ஆரோக்கியமான நிலையில் உள்ளார் என்று செபித்தல், ஓய்வெடுத்தல் மற்றும் பிரார்த்தனை செய்வதில் நாளை அவர் கழித்து வருவதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது.